வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3,27,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாதபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கு AR ரஹ்மான் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் கோட்டூர்புரம் திட்டப்பகுதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் 100ஆண்டு விழா கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மகாராஷ்டிரா துணை முதல்வராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் அவர்கள் இன்று பதவியேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாத்மா காந்தி அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ்வொப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தங்க திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்தினர். முதுநிலை மருத்துவ படிப்பில் 3ஆம் சுற்று கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக பாமகவில் இன்று முதல் நேர்காணல் நடைபெற இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,26,800 ரூபாயாகவும் 1 கிராம் 15,850 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 405 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய சர்வதேச கல்வி மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 872 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் பிறப்பு சான்றிதழ் பெயர் சேர்க்காமல் விடுபட்டவர்களுக்கு உதவும் வகையில் அதற்கான கால அவகாசத்தை 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. சென்னை ரைஸ் நிறுவனத்தின் நவீன ஆலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 21 கோடி ரூபாய் மதிப்பில் திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி 12ஆம் தேதி மாலையில் நடை திறக்கப்பட உள்ள நிலையில் மாதாந்திர வழிபாடு தரிசனத்திற்கான முன்பதிவுகள் தொடங்கின. உதகையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட 54 ஏக்கர் நிலத்தில் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை RDI மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பரிந்துரைத்துள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் சுமார் 15% பங்களிப்பை கொண்டு தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக விழுப்புரம் கடலூர் இடையே மற்றும் விருதாச்சலம் கடலூர் இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊத்துக்கோட்டை செங்காத்த குளத்தில் 853 கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ள அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழக பள்ளிகளில் ஜியோவின் புதிய AI கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஜவுளி நிறுவனங்கள் பின்னலாடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய 20% மூலதன முதலீடு மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்.
தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் உட்பட மேற்கண்ட இந்த 11 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியை மார்ச் மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பிப்ரவரி மாதம் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தேர்தல் பார்வையாளராக பணியாற்ற இருக்கும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலமாக்களுக்கான ஓய்வூதியம் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முஸ்லிம் லீக் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 8713 துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் சில்லறை தட்டுப்பாட்டை தீர்க்க 10 ரூபாய், 20 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் என குறைந்த மதிப்புகளை கொண்ட நோட்டுகளை பெறும் வகையில் புதிய ATM இயந்திரங்களை நிறுவ ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வருகின்ற 2026-27 கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 வழிச்சாலையாக உள்ள திண்டுக்கல் சமயநல்லூர் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அளவில் ரயில்களை காலம் தவறாமல் இயக்குவதில் மதுரை கோட்டம் 2ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும், அதே சமயம் சரக்கு ரயில்களை வேகமாக இயக்குவதில் வழக்கம் போல் இவ்வாண்டு மதுரை கோட்டம் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு 2026 தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் மார்ச் மாதத்தில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 417 கோடி மதிப்பில் 6 மாடி கட்டிடத்துடன் கூடிய குழந்தைகளுக்கு உயர் சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.